குரலும் கதையும் நிகழ்ச்சியில் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றியவை. இதுக்கு ஒரு கதை கூறலாம் என்று நினைக்கிறேன். ஒரு ஊர்ல செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 2 ஆண் மகன்மார் இருந்தனர். அதுல அவ கல்வி கற்கும் போது மூத்த மகனுக்கு பெருசா கல்வியில நாட்டம் இல்ல. அவற்றை அப்பா வியாபாரம் செய்து செல்வந்தரா இருக்கிறதால தானும் அப்பாண்ட சொத்துகள் இருக்கட்டால பிறகு படிப்பம் என்ற ஒரு அவருக்கு ஆணவம். ஆனா 2வது மகன் அப்படி இல்ல. அவன் படிப்புல மிகவும் கெட்டிக்காரனாகி கொஞ்ச நாளையால அவன் டாக்டர் ஆயிட்டான். ஆனா இவர் என்ன செய்யறது, பெடியலோட ஊர் சுத்துறதும் தங்களுக்கு என்ன காசு இருக்குத்தானே என்று போட்டு இடையில கல்வியை நிப்பாட்டி தன் அப்பாண்ட தொழிலான வியாபாரத்துல உள்ளட்ட. ஆனா அவனுக்கு அந்த வியாபாரத்துல உள்ளட்டதுல கவலையே இல்லை. ஏனென்றா அவனுக்கு அதான விருப்பம், அப்பாட பிசினஸ் செய்யணும். அப்ப இப்படியே காலங்கள் கொஞ்சம் சென்று கொண்டு போகுது. அப்ப 2வது மகன் படிச்சு டாக்டர் ஆகி அவன் வெளிநாட்டுக்கும் போட்டான் அடுத்த கல்விக்காக. இவர் என்ன செய்யறார், அப்பாட பிசினஸ பார்த்து கொண்டு அதுல கொஞ்சம் உழைக்கிறார், நல்லா சொத்து பத்துக்கள் சேர்க்கிறார். இப்படியே காலங்கள் போய்கொண்டிருக்கும் போது தந்தை ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டார். அப்ப தந்தை இறந்தோன்னு அவற்ற சொத்து பத்துக்களை 2ஆ பிரிச்சு சமபங்கா பிரிச்சு 2 பிள்ளைகளுக்கும் குடுக்கினார். கொடுத்தா அந்த சொத்துல 2வது மகன் என்ன செய்யறான்டா, அந்த ஊரிலேயே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி மக்களுக்கு சேவை செய்யறான். இவர் என்ன செய்யறார், தன் வியாபாரத்தை இன்னும் பெருசாக்கி அதன் மூலம் இன்னும் லாபம் போட்டு சொத்து பத்துக்களை சேர்த்து கொண்டே இருக்கிறார். இப்படியே காலங்கள் போனோன்னு இவருக்கு திடீரென்று அவற்ற வியாபாரத்துல மூத்த மகனுக்கு நஷ்டமாகி சொத்துக்களை இழந்து ஊரெல்லாம் சுத்தி வர கடன் வாங்குற. அப்ப நல்லா கடன் வாங்கி ஒரு காலகட்டத்துக்கு மேல அயலவர் எல்லாம் இவருக்கு கடன் கொடுக்காம மறுக்கினான். அப்ப இனி என்ன செய்வோம் என்று சொல்லிட்டு தன் தம்பிதான் டாக்டர் ஆகி அவன் ஊர்லயும் ஹாஸ்பிட்டல் கட்டிட்டான். அப்ப அதுக்காக தன் தம்பிட்ட போய் உதவி கேட்கிற. அப்ப தம்பிக்காரன் என்ன செய்யறாருண்டா, தன் அண்ணன் தானே என்று சொல்லிட்டு அவற்ற கடனையும் காசையும் கட்டி அவருக்கு திருப்பியும் பிசினஸ் செய்யணும்னு சொல்லி அதுக்கும் காசு கொடுக்குற. இப்படியே கொஞ்ச காலம் போனோன்னு ஒரு நாள் என்ன செய்வான், தம்பி வீட்டை போய் வந்து ரோட்டால நடந்து கொண்டு போவான். அப்ப நடந்து கொண்டு போய்க்க யோசிச்சு கொண்டிருக்கிறான், தான் இப்பவும் பிசினஸ் செய்கிறேன், இதுலயும் நான் நஷ்டமாகி நேரிட்ட போறது. ஆனா இந்த தம்பி என்ன செய்யறான்டா, இப்பவும் நல்லா இருக்கிறான், அவன் பிறகும் நல்லா இருப்பான். ஏனென்றா அவன் படிச்சிருக்கிறான், நான் படிக்கல, அப்பாட சொத்து தான் எனக்கு வேணும்னு சொல்லி நின்றதால நான் இந்த நிலையில நிக்கிறேன் என்று யோசிச்சு கொண்டு போறான். அப்ப பிறகு என்ன செய்யறான்டா, தான் இந்த நிலைக்கு இருந்துட்டேன், ஆனா தன் பிள்ளைகளையாவது நான் படிச்சு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி நினைச்சு கொண்டே போறான். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுண்டா, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றியவை. எங்களுக்கு எவ்வளவுதான் சொத்து பத்து காணி பூமி இருந்தாலும் எங்களோட கல்வி செல்வம் தான் உண்மையான செல்வம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.